ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார் சார். நேற்று திரு அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்னு சொல்லிட்டு அமைப்புல இருந்து கூட்டம் போட்டிருந்தாங்க சார். அவர் முதல்ல சொல்லியிருந்ததுன்னா 38 நாளில் 19 லட்சம் பேர் இந்த வீத லீடரில் இணைந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இந்த கூட்டம் நேற்று பொள்ளாச்சியில் தான் முதல் கூட்டமாக சார். அதாவது போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லி போட்டார். பட் அது போதைப் பொருள் எதிர்ப்பாக பேசினார். அதுக்கப்புறம் மற்ற அரசியலும் பேசினார். அதில் நீங்கள் கேட்ட கேள்வி அந்த 19 லட்சம் இணைஞ்சிருக்காங்க. இது 50 லட்சம் எப்போ ஆகுதோ அப்போ ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கட்சியாக அறிவிக்கப்படும் அப்படின்றது தான் அவரோட பேசினார். அதாவது அவரை அந்த பேச்சில் நான் என்ன சொல்லணும்னா, அது ஒவ்வொரு தலைவருக்கும் இருக்கிறது. இவர் படித்த ஆள், ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். இருந்து ரிசைன் பண்ணி தான் ஒரு அரசியல் கோர்ஸ் பாஜகவில் பயணிச்சிருக்காரு. ஒரு அரசியல் அனுபவம் இருக்கிற ஆள் தான். அவர் ஒரு தெளிவாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் அவருடைய போக்கு என்னவா இருக்குன்னா, அவருடைய எண்ணம் 19 லட்சம் இப்போ நமக்கு மெம்பர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் மெம்பராக இருக்காங்க. அவர் அதுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. இங்கே யார்கிட்டையும் நாங்கள் சீட்டு கொடுத்து இதில் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்லாம் நாங்கள் கேட்கல. அவங்கவங்கள் விருப்பப்பட்டு இணைஞ்சதாக அவர் சொல்லியிருக்காரு. அதை தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அது செலவு பண்ணியிருப்பாரா என்ன அப்படின்றதுலாம் இல்லை. அவ்வளோ பேரும் அவங்கள இணைஞ்சிருக்காங்க. அதில் ஒண்டி குறிப்பிட்டு சொல்கிறார். இதில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அரசியல் கட்சியை சாராதவர்களும் வந்திருக்காங்க இந்த கூட்டத்துக்கு. என் மேலே மதிப்பு வச்சு இந்த மாதிரி பார்க்கணுமே வந்திருக்காங்க. இதில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் தாவேக்காவை பற்றி எதுவும் சொல்லலை, யார் வந்திருக்காங்கன்னு சொல்ல. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா, பட் 50 லட்சம் வரைக்கும் போயிடுச்சுன்னா நான் கட்சி ஆரம்பிக்கணும் அந்த இலக்கு வச்சுருக்கேன். பட் இப்போ 19 லட்சம் இருக்குது. மீதி 31 லட்சம் இணைவார்களா, எப்போ இணைய போகிறாங்க, எப்போ அரசியல் கட்சி அவர் ஆரம்பிப்பார்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஆள் அனுப்ப போகிறதில்ல. அதனால் அதை தான் பார்க்கணும் நம்ம சார். அதே மாதிரி 2031 ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அதில் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு என்னன்னா, ஆட்சிக்கு இவர்கள் 50 நாட்களுக்கு சற்று 50-55 நாட்கள் தான் ஆயிருக்குது. இவங்களை ஒரு வருஷம் பயணிக்க விடணும். சும்மா இவங்களை இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம கேட்க முடியாது. இதில் எல்லாருமே அனுபவமற்ற அரசியல்வாதிகள், யாருமே முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தான். இதில் திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருமே முதல் முறையாக வந்திருக்க எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் எல்லாமே புதுசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், இவ்வளோ சொல்ல. அதனால் அவங்களுக்கு செய்யறதுக்கு விடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு 2030 இப்போ இது ஒரு மாற்றம் வேணுமே இது வந்திருக்காங்க. பொதுமக்கள் அவங்கள பல லட்சம் பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்கள இந்த விஜய் தான் தேவை அப்படின்றத தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க வந்திருக்காங்க. பட் 2031 ஒரு திருப்பியும் ஒரு மாற்றம் வரும், அது நான் வரும் அப்படின்னா இவரே சொல்கிறாரு. ஆட்சி நடக்குது எல்லாமே சொல்கிறார். சில விஷயத்தில் இந்த கோயில் நலம் விஷயம் கூட பேசினார். அதையும் சொல்லியிருக்காரு. இந்த கோயில் நலத்தை நான் விஜய் செய்தது சரின்னு சொன்னதுனால என்னை நிறைய பேர் எனக்கு ஹிந்துவுக்கு எதிரானவர்னு சொல்லியிருக்காங்க. பட் அதே ஹெச் ராஜாவும் ஒரு பீரியடில் சொல்லியிருக்காரு. அவர் எதுவும் சொல்லலை, மற்றவங்களெல்லாம் எதுவும் சொல்லலை, என்னையே இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதையும் ஒரு குறையாக தான் சொன்னார். அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இந்த அளவுக்கு இருக்கும்போது இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த விஜயோடைய ஆட்சி நல்லா தான் இருக்கின்றாரு. இங்கே குறை இருந்தால் நான் 2031 ஆட்சியில் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அப்போ அதில் குறை கண்டுபிடிப்பாரோ அப்படின்றது தான் யோசனையாக இருக்குது சார். அதே மாதிரி 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் பிரச்சனை தீர்த்து வச்சிருக்க புகழ்ந்து இருக்காரு சார். அப்புறம் இந்த மாதிரி பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார்? அதுதான் சொல்கிறேன். இவருக்கு ஒரு அரசியல் ஆசை, கட்சியை ஆரம்பிக்கணும்னு வந்துட்டார். ஓகேங்களா, தனக்கும் முதல் அமைச்சராக வரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது. அதனால தான் விஜயோட ஆட்சி நடக்குது. ஒரு டைம் கொடுப்போம். பட் நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. அந்த 5 வருஷம் அவங்க நல்ல ஆட்சி செஞ்சாங்கன்னா இவர் 2032 எப்படி ஆட்சி அமைப்பார்? ஆமாம் சார், புரியுதுங்களா? அப்போ இவர் பேக் வாங்கிட்டு வர அரசியல் ஆசைக்குன்னு வந்தாச்சா, நீயா நானா? இதனால அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அரசியலில் பொறுத்த வரைக்கும் வேறு வேறு கட்சியாக இருந்தால் அவ்வளோதான். நீங்கள் பார்த்துக்கலாம். யாருன்னா நம்ம குமரி ஆனந்தர் காங்கிரஸ் இருந்தாலும் அவங்களுடைய மகள் பாஜகவில் இருந்தாங்க. அவங்களோட சித்தப்பா பையன் தான் விஜய் வசந்த், அவர் காங்கிரஸில் இருக்கார். அதனால் எதிர்ப்புன்றது இருக்கும். இப்போ சோனியா காந்தி இருக்காங்க, அவங்க காங்கிரஸ், ராகுல் காந்தி காங்கிரஸ். பட் மேனகா காந்தி இருக்காங்க, ராகுல் காந்தியோட சித்தி. அவங்களும் அவங்க பையனும் பாஜகவை சேர்ந்தவர்கள். புரியுதுங்களா? அரசியல்னு வந்துச்சுன்னா அங்கே ஒவ்வொருத்தர் குறைய சொல்லிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லலாம், ரைட், ஓகே, உங்களுக்கு அரசியல் ஆசை வந்துடுச்சுல, அப்போ எனக்கு அரசியல் ஆசை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு நல்லாவும் செய்கிறாங்க, அப்புறமா நான் ஆட்சியில் வருவேன்னா இது எனக்கு ஒரு முரண்பாடாக தான் நான் பார்க்குறது சார். அதே மாதிரி வீத லீடருக்கு தலைவன் சொல்லிட்டு ஒருத்தர் கூட இல்லை. இது எல்லாரும் தலைவர்னு சொல்கிறாங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா தலைவன் இல்லாத அமைப்பு எப்படி சார் இயங்கும்? அதாவது
தலைவன், ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவன் இருக்கணும், இருந்தால் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஒரு இராணுவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இராணுவத்துக்கு வந்து இராணுவ தளபதி தலைவர் யாருன்னா இருக்கணும். அவர் எல்லாம் நடக்காது. ஒரு நீங்கள் ஒரு ஆட்சியை நீங்கள் யார் அண்ணாமலையே நாளைக்கு ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வரணும்னு ஆட்சி அமைச்சார்னா எல்லாருமே தலைவர் விட்டு போகிறேன், அங்கேயும் ஒரு தலைவர் ஒருத்தர் போகிற முதல் முதலே. அதே மாதிரி தான் இந்த கட்சிக்கும் ஒரு தலைவர் தான். வீதி லீடர்ஸ்க்கு இவர் தான் தலைவர். அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா இவர் தான் தலைவர் ஆக போறாரு. அப்புறம் எப்படி சார் புதிய தலைவர்கள் நாங்கள் உருவாக்கும் சொல்லிட்டு இருக்காங்க? இவர் தான் தலைவர் ஆக போறேன். இது எப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ஓட்டுக்கோசரம் பேச தெரியாமல் பேசினார் தெரியுமா? சில விஷயங்கள்லாம் பேசிட்டு செய்ய முடியாமல் போயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பஸ் பாஸு, நிறைய விஷயங்கள்லாம், அந்த இன்னும் 2-3 அந்த பெண்களுக்கான இது தொகை கொடுக்குறது, அப்புறம் இந்த இபி விஷயம், இதெல்லாம் அந்த யூனிட்டுக்காக அந்த இதெல்லாம் வந்து நிறைய முதல்ல வாய் விட்டுட்டாரு. அப்புறம் எப்படி பண்ண முடியாது? அதே மாதிரி தான் இவர் வந்து இப்போ ஓட்டை சேகரிக்கணுமேன்றதுக்கோசம் எல்லாருமே தலைவர்னா தடியர்த்தெல்லாம் தண்டல்கார நாட்டம். அதை நடக்குமா? நடக்குமா? அப்படி இருந்தால் குட்டி சோறா போயிடும். நான் தான் தலைவர் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. மற்றவங்க தான் தலைவர், மற்றவங்க யார்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஓரமா நீங்கள் வந்து இது ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா இவருடைய இதில்? தலைவர் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ புதிய தலைவரை நாங்கள் உருவாக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இது ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா அண்ணாமலையோட? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இன்னதான் ஸ்ட்ராட்டஜி எப்படி தான் மாறினாலும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். அதனால் இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தலைவர் இருந்தால் தான் செயல்பட முடியும். தலைவரே இல்லைன்னா செயல்படாது. அது கம்ப்யூட்டர் உலகமாக இருந்தால் கூட, கம்ப்யூட்டர்னா கூட ஏன்னா ஒரு பாயிண்ட் மேலே இருந்தால் தான் அது வேலைக்கு ஆகும் சார். அதே மாதிரி இதற்கு முன்பு இருந்த திமுக ஆட்சியில் வந்து கோவையில் வந்து திரு அண்ணாமலை அவர்களை வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க சார் ஒரு கல்லூரியில். அப்போ என்னென்னா இவர் வரத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்னா ஒரு வாரத்துக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா அதை வந்து பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா இதற்கு முன்பு நடந்த ஆட்சியில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதுக்கு வந்து சாட்சியாக தான் 2026 வந்து இந்த பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது நல்ல மேட்டர் தான் அவர் சொன்னார். அந்த இது வந்து பழிவாங்கல இதெல்லாம் திமுக ஆட்சியில் பண்ணியிருப்பாங்க. கரண்ட்டு பிடிங்கி வச்சுருக்கலாம் ஒரு வாரத்துலாம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, அந்த விஷயத்தில் அந்த காலேஜோடைய இங்கே நிறுவனர் வந்து தாளாளர் அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் உங்களை கூப்பிட்டோன்னே இங்கே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதனால் என் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க ஒரு வாரமாக அப்படின்னா. உடனே இவர் சொன்னாரா, சரி இதுனா உங்களுக்கு எனக்குள்ள தான், ஆனால் அவங்க இது மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுற, மற்றவங்களாம் பாதிக்கக்கூட, போய் நீங்கள் வந்து மினிஸ்ட்ரிக்கிட்ட வந்து ஒரு சாரி சொல்லிடுங்கன்னு சொன்னாராம். இது ஒரு தலைவருக்கு அழகே கிடையாது. தலைவர் போராடணும். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இறங்கி ஏங்க அவ்வளோதானே ரைட்டு, யார் இந்த மினிஸ்டர் நேராக போயிட்டு போனால் ப்ரெஸ்ஸு கூப்பிட்டு வச்சு பேசி என்ன நியாயத்தை வாங்கணும். அப்போ நீங்களும் வந்து இது மன்னிப்பு கேள்னா, செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேள்னா இது லஞ்சம் கொடுக்குற ஒரு ஊழலாட்டம் தான். இது பணமாக இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கணுன்றதுக்கோசம் என்ன பண்ணிட்டீங்க, போய் மன்னிப்பு கேளுங்கன்னு அந்த காலேஜுக்கு நீங்களே அந்த தவறான வழி சொல்லி, நீங்கள் நேர்மையான ஆள் தானே, நியாயமான ஆள் தானே, போராடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, புரியுங்களா? அப்புறம் அதிலே இன்னொரு கேள்வி கேட்டீங்க நீங்கள். 2026 தேர்தலில் வந்து தக்க பதிலடி கொடுத்தாங்க மக்கள்லாம். அந்த 2026 தேர்தலில் இதே அண்ணாமலை எந்த கட்சியில் இருந்தார்? பாஜகவில் இருந்தார். பாஜக எத்தனை சீட் வந்துச்சு? ஒரு சீட்டு தான் வந்துச்சு. புரியுதுங்களா? ஒரே ஒரு சீட்டு தான் அலையன்ஸில் வந்துச்சு பாஜக, மற்றதெல்லாம் எங்கேயுமே ஜெயிக்கல. அப்போது நீங்கள் அந்த கட்சியில் இருக்கும்போது எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு தெரியும். இன்றைக்கி அந்த பதிலடி வந்து திமுக பதிலடி கொடுக்கல, நேஷ்னலில் நாங்கள் தான் சொல்லக்கூடிய பாஜகவை மூஞ்சில் கறி பூசின மாதிரி அரிச்சு அமைச்சிருக்காங்க. இதே விஜய் அவர்கள் தான். விஜய் வந்து திமுக வண்டி அடிக்கல. ஓட்டு பார்த்தீங்கன்னா திமுகவது பரவாயில்லையா, ஓட்டு சீட்ஸ் அதிகமாக இருக்குது, ஏடிஎம்க்கும் பரவாயில்ல. ஆனால் பாஜகவை கேவலமாக துப்பி தள்ளிட்டாங்க. ஒன்றுமே இல்லை உங்களுக்கு கட்சின்னு சொல்லி கேவலப்படுத்தினாங்க. அந்த கட்சியிலேருந்து இவர் வெளியில் வந்து தான் இன்றைக்கி ஒரு புதுசாக வீதோட லீடர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காரு. புரியுங்களா? அதனால் இவர் வந்து அதை பேசுறதுக்கு அந்த விஷயத்தை தகுதியே இல்லை சார். அதே மாதிரி வந்து தாவேக்கா வந்து ஆண்டுக்கு வந்து கடன் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சார். அப்புறம் என்னன்னா 2031 வந்து நாங்கள் வந்து அதை மாற்றுவோம், அந்த கடனை அடைக்கிறதா நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏங்க, கடன் வாங்காமல் ஒரு தொழில்னு நடத்த முடியாது. நீங்கள் இருக்கிற காசையே வச்சு பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தான் குண்டு சட்டிலே தான் குதிரை ஓட்டணும். வெளியிலேருந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து கடன் வாங்கினா தான் நீங்கள் ஒரு தொழிலை நடத்த முடியும். அது வட்டிக்கான கடனோ, வட்டி இல்லாத கடனோ, இல்லை குடும்ப சொத்தை வித்தோ இதோனா நீங்கள் எங்கேருந்தாவது பம்பின் பண்ணால் தான் காசு ஒரு தொழிலை நடத்த முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் பிரிட்ஜு வேணும், புரியுதுங்களா, மெட்ரோ ட்ரெயின் வேணும், இல்லை மழைநீர் கால்வாய் போடணும், இல்லை வந்து இந்த சூவேஜ் லைன் போடணும் அப்படின்னா நீங்கள் எதுக்குமே இல்லாமல்னா அரசுக்கிட்ட கஜானா இல்லைன்னா நீங்கள் போய் கடன் கேட்க போகிறீங்க மத்திய அரசுக்கு. மத்திய அரசு வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கி தான் கொடுக்கணும்.
இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும், உலகம் ஃபுல்லாக எல்லாருமே நிர்வாகம் பண்ணணும்னா ஏன்னா ஒரு அரசை வந்து நீங்கள் ரன் பண்ணுறது வியாபார நுணுக்கத்தில் ரன் பண்ணுறது, அரசு அப்படின்றத வந்து நிர்வகிக்கிறது வந்து மக்களுடைய சேவைக்கு தான். அதுக்கு தான் நீங்கள் வரிகிரிலாம் போடுறீங்க, அதில் வருமானம் வருதுல, அதெல்லாம் விஷயம் பண்ணிங்க. ஆனால் அந்த வருமானமே அதிகமாக போயிடுச்சுன்னா, இது வருமானமே இல்லாமல் போயிடுச்சுன்னா வரி நீங்கள் வந்து ரொம்ப போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டுக்கோசம் வரியை குறைச்சிடறேன் தள்ளுபடி பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் கடன் ஆகிடும். ஆனால் வரி சுமத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் மேலே சுமத்துனீங்கன்னா அப்போ என்ன ஆகிடும், மக்களுக்கு உங்கள் மேலே அருவருப்பு வந்துடும், அதிருப்தி வந்துருச்சுன்னா ஓட்டு வாங்க முடியுமா? ஓட்டு வாங்க முடியாது. அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் அரசியல். இவர் வந்து படித்தவர், ஆனால் இப்படி சொல்கிறாருன்னது மக்கள் எல்லாம் படிக்கலன்னு நினச்சி முட்டாளாக்கிறதுக்கோசம் சொல்கிறாரான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது சார். அதே மாதிரி வந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே 717 டாஸ்மாக்களை வந்து கோவில் அருகே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிறதுலாம் மூடிடும்னு சொல்லிட்டு மூடியிருக்காரு சார். ஒரு சில 100க்கு மேற்பட்ட வந்து பொது இடங்களில் வந்து இன்னும் டாஸ்மார்க் இயங்கிட்டு இருக்கு, அது இன்னும் மூடாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காரு சார். அவர் அண்ணாமலை இன்னைக்கு தான் பேசுகிறேன், நம்ம வீடியோவில் நான் எத்தனை வாட்டி பேசியிருக்கேன். இந்த உதாரணத்துக்கு சொன்னேன், இன்னைக்கும் சொல்கிறேன், முகப்பேரில் இருக்க SBIUS ஸ்கூல்லேருந்து 250 மீட்டரில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அது எதிரில் இருக்கக்கூடிய சர்ச் ரோடில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் இனிக்கும் இயங்கி கொண்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஆலப்பாக்கம் ரோடில், நம்ம சென்னை ஆலப்பாக்கம் ரோடில் இருக்கிற இங்கே மீனாட்சி டென்டல் காலேஜ் இருக்குது, அந்த டென்டல் காலேஜ்லேருந்து 100 மீட்டர் தூரத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. இதெல்லாம் இயங்கி கொண்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த மது துறை இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து அந்த அமைச்சர் இருக்காரு, அவருக்கும் தெரியல, டாஸ்மாக் நிர்வாகத்துக்கும் தெரியல, விஜய் அவர்களுக்கும் தெரியல, காது கேட்கல, கண் தெரியல அவங்களுக்குலாம் அப்படின்னு தான் சொல்ல. ஏன்னா இந்த மாதிரி பல இடங்களில் வந்து டாஸ்மாக் வந்து இயங்கி கொண்டு தான் இருக்குது. அதாவது கல்வி நிறுவனங்கள், அதுக்கப்புறம் வந்து கோயில்கள் அருகில் இன்னும் டாஸ்மாக் நடந்துதான் இருக்குது. ஆனால் இது ஒரு பொய். அதே மாதிரி நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறேன், நமக்கு மது அருந்துற பழக்கம் இல்லை, இருந்தாலும் அவர் நேற்று சொல்கிறாரு, எல்லா டாஸ்மாக் கடையிலையும் 10 ரூபான்றது 20 ரூபா, 40 ரூபா பியருக்கு 40 ரூபா, அப்புறமா வந்து ஒரு ஃபுல் பாட்டிலுக்கு வந்து 100 ரூபா கிட்ட எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தா இனி வரைக்கும் நடக்குதான். வேணும்னா வாங்க நான் காட்டுறேன்றாங்க. அந்த துறையை சார்ந்த அமைச்சரோ இல்லை டாஸ்மாக் நிர்வாகமோ இல்லை விஜய் யாருன்னு என்னை வந்து கேட்கட்டும், தொடர்பு கொள்ளட்டும், நான் அந்த நண்பரை போய் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சார். அதே மாதிரி வந்து ஓராண்டுக்கு வந்து தாவேக்காக்கு வந்து நாங்கள் வந்து கோரிக்கையாக தான் வைப்போம், அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற தோனியிலும் பேசியிருக்காரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? மிரட்டுற தோனின்னா எந்த லெட்டர் பேட் கட்சி கூட மிரட்டுற தோனி தான் பேசுவோம். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு கட்சி நீங்கள் வளரணும்னா இப்படி எதனா அறிக்கை விடணும், மிரட்டணும், இந்த மாதிரிலாம் பண்ணாதான் வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சியாக நீங்கள் வந்து லைம் லைட்டில் இருக்க முடியும். அப்போ தான் ஊடகத்தில் நீங்கள் வர முடியும். ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து முதல்வன் படமாட்டம் வருமானம் வராது. ஏன்னா வந்து அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வராக இருப்பார். அப்போ ஒருத்தர் குறை சொன்னாங்கன்னு சொன்னால் அவர் உள்ள கூட்டுமே தட்டுன்னு தட்டுவார். அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு டவுட்டு, அப்படின்னு முடிஞ்சால் நடத்தி காட்டுங்க சார். அதே மாதிரி வந்து பாஜகவின் பி டீம் சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திமுகவினர் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் பாஜகவின் பி டீமே இல்லை, மௌனமாக இருக்கிறேன், இன்னும் நான் இருந்த பிஜேபி கட்சி வந்து திட்டாமல் இருக்கேன், அதனால் வந்து திமுகவினரேன்னு என்னை இந்த மாதிரி குற்றம் சாட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பி டீம் இல்லைன்னு சொல்கிறாரு சார். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதை வந்து நான் வந்து சில சமயத்தில் அவரோட போக்கை பார்க்கும்போது பி டீம் மாட்டதில்லை, சில சமயத்தில் திமுகவோட போக்கே பார்த்தா பாஜகவோட பி டீமான்னு நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக வந்து ஏ டீம் பி டீம்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்த ஒரு மாநில கட்சி இருந்தாலும் மாநில கட்சி அதாவது ஆட்சி செய்யக்கூடிய கட்சி வந்து மத்திய அரசோட துணை இல்லாமல் நடக்காதுங்க. அது மத்திய அரசில் வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும், அவங்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு மாநில அரசும் நடத்த முடியாது. ஆமாம் சார். அதுக்கான சட்டம் இடம் கொடுக்கல. எதனால் வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது, புரியுதுங்களா? அதனால் வந்து இருக்கிறவங்க குறை சொல்லுவாங்களா, இவங்க அவங்கள பி டீம்னுவாங்க, அவங்க இவங்கள பி டீம்னு சொல்லுவாங்க. இது வந்து சும்மா வாயில் வந்ததுக்கு ஒருத்தரை வந்து குறை சொல்லணுமேனு சொல்கிறது தான் அது. மெய்யான சமூக நீதி, அப்புறம் நிலையான வளர்ச்சி, வேளாண்மை எழுச்சி என்பதே எங்களுடைய இலக்குன்னு சொல்கிறாரு சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க?
அவர் ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறமா சொல்லலாம் அதை பற்றி. மெய்யானதாக செய்கிறாரு. நீங்கள் முதல்ல அரசியல் கட்சி ஆரம்பிங்க, அந்த அரசியல் கட்சியில் எப்படி எப்படி நடத்துறீங்கன்றதை பார்க்கலாம். சார் அதுக்கு தான் அரசியல் கட்சி நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. உருவாகட்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு அண்ணாமலையோடைய நேற்றைய மாநாட்டில் எனக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும், எந்த அந்த தொண்டை நாட்டை ஊயின் விசில் அடிச்சுன்னு இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னு அது எல்லா கட்சியிலும் இருக்குது. அந்த மாதிரிலாம் ஒரு தலைவன் வந்துட்டானா அவங்கள வந்து இப்படி கொண்டாடுறது, சட்டத்தை தன் கையில் எடுத்துன்னு ரோட்டில் வந்து அராஜகம் பண்ணிடலாம் பண்ணாமல் நாகரிகமான ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். எந்த ஒரு அசம்பாவிதம் எனக்கு தெரிஞ்சு நடக்கலை. ஒரு மீட்டிங்கில் ஒரு லேடி வந்து வயசானவங்க ஏதோ வந்து உடம்பு சரியில்லாமல் ஏதோ டக்குன்னு ஆம்புலன்ஸ் ஏற்றுறாங்க. உடனே அவங்களுக்கு விஷயம் வந்துன்னு அவர் சொல்கிறாரு, ஒருத்தர் வந்து சொன்னேன், அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பொண்ணு பேர் சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உடனே போங்க, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாலண்டியர்ஸ் போய் விடுறதுக்கான வழியை பண்ணார். இது ஒரு நல்ல விஷயம். அந்த பேச்சு வந்து குறுக்க நின்று இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது அவர் பேசுறது கண்டினியூ பண்ணார். அதுக்கான வேலைகள்லாம் நான் விசாரித்த வரை அந்த ஆம்புலன்ஸ் இருந்தவங்களுக்கு வந்து பக்காவான ட்ரீட்மெண்ட் கொடுத்து எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எடுத்துன்னு போயிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒன்று என்னன்னா, எங்கேயுமே எந்த அராஜகமும் இல்லாமல் ஒரு நாகரிகமான ஒரு கூட்டமாக நடந்துச்சு அண்ணாமலை. இந்த ஒரு கூட்டத்தை நடத்துனாங்களே, இதே மாதிரி நேர்மையாக அவருடைய அரசியலும் நடத்தினா நான் சிலதெல்லாம் அவரோட குறைகள் சொல்லி இந்த மாதிரி அதெல்லாம் வந்து திருத்தி நம்மளும் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கக்கூடாது, பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது, நம்ம சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு இவரும் பெர்ஃபெக்டாக ரன் பண்ணார்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியுது, அதாவது விஜய் உருவாக்கப்பட்டார், இதுவும் பாஜக மூலமாக தான் உருவாச்சுன்னா. அண்ணாமலை பி டீமா ஏ டீமான்றது இல்லை, ஆனால் அவரும் உருவாக்கப்பட்டார். இவங்க ரெண்டு பேரும் திமுகவும் அதிமுகவையும் ஒழிக்கிறதுக்கோசரம் பாஜகவால் ஏற்படுத்தப்பட்ட புதிய கட்சிகளா, இரண்டு கட்சிகளும் வந்து பாஜகவுடைய துணையோட உதயமான கட்சிகளா அப்படின்றது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. பட் இருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வீழ்த்து கொள்ள வேண்டும். ஸ்டாலினும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் நமக்கு ஆப்போனன்ட் வந்துட்டாங்க. நம்ம இதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி யங்ஸ்டர்ஸோ ஜென்சியோ கவர் பண்ணணும், எப்படி மூத்தவர்களை கவர் பண்ணணும், எப்படி நம்ம அவப்பெயர்களை தூக்கி எறிந்து விட்டு நல்ல பெயரோடு இனி அரசியல் செய்யணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இவங்க கம்பீட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா திமுகவும் அதிமுகவும் காணாமல் போகிறதுக்கான வழியை இவங்களே வகுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் திமுகவும் அதிமுகவும் சற்று சுதாரித்து கொண்டு கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். எனிவே அண்ணாமலை அவர்கள் முதல் முறையாக மாநாடை நடத்தி வெற்றிகரமான நடத்தியதற்கு அவருக்கு உண்மையிலே நம்ம ஊடகத்தின் சார்பாக நான் அவருக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி ராம்குமார். நன்றி நேயர்களே.